வணக்கம், உங்கள் கிருஷ்ணன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, கழிவிலிருந்து நிறைய பொருட்களை தயார் பண்ணி பல லட்சங்களுக்கு எக்ஸ்போர்ட் பல நாடுகளுக்கு அனுப்ப முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஸோ அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அதாவது வேஸ்டேஜிலிருந்து பல ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணி நம்ம மதிப்பு கூட்டி பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியும். இது என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுது அப்படின்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வேஸ்டேஜ் ப்ராடக்ட்டு, அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியும், ஏற்றுமதிக்கான வாய்ப்பை பெற முடியும் அப்படின்ட்டு பார்க்கலாம். பகசி ப்ராடக்ட். இந்த பகசி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சுகர் கேன் அதாவது கரும்புலேருந்து சாறு எடுத்ததுக்கு அப்புறம் கரும்பு சக்கையை தான் நம்ம பகசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கரும்பு சக்கை நம்ம நிறையா பார்த்துருப்போம். கரும்பு சாறு குடிச்சிட்டு இந்த கரும்பு சக்கையை புறாமல் எடுத்து போடுவாங்க, அது அப்படியே காஞ்சி போகும், அப்புறம் அதுக்கப்புறம் எரிச்சுவாங்க, இல்லை அதை அப்படியே போட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் வேஸ்டேஜாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சக்கையிலேருந்து பல வகையான ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணி சக்கையை மூலப்பொருளாக பயன்படுத்தி அந்த கரும்பு சக்கையை மூலப்பொருளாக பயன்படுத்தி பல ப்ராடக்ட்ஸ் மதிப்பு கட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ண முடியுது அப்படின்னா, இது ஏற்றுமதிக்காக வாய்ப்பும் அதிகமாக இருக்குதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. நம்ம புதுசாக ஒரு மோட்டிவேஷன்ஸுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பேசலை. இதற்கான வாய்ப்பு பல நாடுகளில் இருக்குது. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பகசி ப்ராடக்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இதில் தயார் பண்ணுறாங்க, எந்தெந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, எந்த மாதிரியான பர்பஸுக்கு வாங்குறாங்க, இதை அனுப்பணும்னா எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான குவாலிட்டியில் பார்க்கணும், எப்படியான பேக்கிங் பண்ணணும், எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வேஸ்டேஜிலேருந்து பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் சம்பாதிக்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அதுக்கான விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது வேறு, ப்ரொசீஜர் நாலேஜுங்கிறது வேறு. இப்போ நம்ம பேசுகிறது ப்ரொசீஜர். எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த பகசி ப்ராடக்ட்ஸை நீங்கள் கரும்பு சக்கையிலேருந்து அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணணும்னு நினச்சின்னா அதுக்கு டெக்னிக்கல் ப்ராசஸ் என்னங்கிறது நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு அந்த மூலப்பொருளை எங்கே வாங்குறது, எங்கே இருந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம குவாலிட்டியாக நம்ம குவாலிட்டியாக சேஃபாக கரெக்டான முறையில் அதை எப்படி பக்குவப்படுத்தி அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம ப்ராடக்டை மாற்றுறது அப்படிங்கிற இந்த பகசி ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணுறதுக்கு சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. அது எங்கே நடத்துகிறாங்க என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் கற்றுக்கோங்க. ஓகே, இங்கே நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வழிமுறை என்ன. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பகசி ப்ராடக்ட் நீங்கள் தயார் பண்ணாலும் சரி, வாங்கி விற்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இதுக்கான எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ட்ரைனிங், லைசன்ஸ், கன்சல்டிங் ப்ராசஸ் அத்தனையும் எங்களிடம் நீங்கள் செய்து கொள்ளலாம். நன்றி. இன்னைக்கு அந்த பகசி ப்ராடக்ட்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸை தயார் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் கேன்லேருந்து தயார் பண்ணக்கூடிய வேஸ்டேஜ். சுகர் கேனை சாறு எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் தான் பகசி. ஸோ இந்த பொருளை மூலப்பொருளாக வச்சு இதை பல்பாக மாற்றி, பல்ப் அதாவது கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, கூலாக மாற்றி இது கரும்பு சக்கையை பூரா கூலாக மாற்றி அதை பர்ஃபெக்டான முறையில் மோல்டிங் பண்ணணும். ஹீட்டிங் அண்ட் ப்ரெஷர் டெக்னாலஜியில் மோல்டு பண்ணி நம்ம என்னென்ன சைஸஸ் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் மோல்டிங் பண்ணி ட்ரிம்மிங் பண்ணி பேக் பண்ணணும். இதுதான் மிக முக்கியமான ப்ராசஸ். இந்த டெக்னிக்கல் ப்ராசஸை நீங்கள் தான் கற்றுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த சுகர் கேன் இந்த பகசியில் இருந்து பிளேட் தயார் பண்ணலாம். முக்கியமாக பிளேட்டு நம்ம பார்க்க மாட்ட தட்டு பிளேட்ஸ் பார்த்துருக்கிற மாதிரி. ஸோ இதில் பிளேட்டு பகசி பிளேட்ஸ் தயார் பண்ணலாம். அப்புறம் பவுல்ஸ் தயார் பண்ணலாம். பவுல்ஸ் கிண்ணங்கள் மாதிரி இருக்கும், பவுல்ஸ் தயார் பண்ணலாம். அடுத்து ஃபுட் கண்டெய்னர், இதுதான் முக்கியமாக அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுறது. ஃபுட் கண்டெய்னர் அது செப்பரேட், அதாவது டிவைடர் ஃபுட் கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஃபுட் கண்டெய்னர்ஸு, பிளேட்டு இதெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்புறம் முக்கியமாக டேக்அவே கண்டெய்னர்ஸ் சொல்லுவாங்க. அது கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சில பொருட்களை உள்ளே வச்சுட்டு பழங்கள் எடுத்துகிட்டு போகலாம், சில பொருட்களை எடுத்துகிட்டு போகலாம். டேக்அவே கண்டெய்னர்ஸ். அடுத்து ட்ரே, நம்ம தட்டு மாதிரி இருக்கக்கூடிய பல ட்ரே, இதெல்லாம் ஹைஜீனிக்காக இருக்கும், பார்க்க ஆர்கானிக்காக இருக்கும். பல நேச்சுரல் ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடிய ஃபீல் கொடுக்கறதுனால பல நாடுகளில் இது விரும்பி வாங்குறாங்க ட்ரே. அப்புறம் கப்பு, நம்ம டீ குடிக்கிற கப்பு மாதிரி பல பிளாஸ்டிக் அந்த நம்ம பேப்பர் கப்பு மாதிரி பகசி கப்ஸ் நிறையா தயார் பண்ணுறாங்க. அப்புறம் லிட்டு மூடி, அதில் இருக்கக்கூடிய மூடி, அப்புறம் ஸ்பூனு, ஃபோர்க் ஐட்டம்ஸு, இது எல்லாமே பல ஐட்டத்தில் பல வகையான டிசைன்ஸில் பண்ணி அனுப்புகிறாங்க. சில கேண்டி கிராஃப்ட்ஸும் இதில் பண்ணுறாங்க. பகசியில் சில கேண்டி கிராஃப்ட்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் இதில் இருக்குது. மேக்ஸிமம் அதிகமாக பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுறது ஸ்பூனு, ஃபுட் கண்டெய்னர்ஸு, பிளேட்டு, டேக்அவே கண்டெய்னர்ஸு, இதுதான் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது.
இதெல்லாம் எதுக்காக வாங்குறாங்க வெளிநாடுகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்டார் ஹோட்டல்ஸு, அதில் பார்சல் பண்ண கொடுக்கக்கூடிய ஷாப்ஸ் ஐட்டம், சூப்பர் மார்க்கெட்ஸு, எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் விற்கக்கூடிய ஷாப்பில், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அதிகமாக வாங்குறாங்க. இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட், பயோடிகிரேடபிள், மக்கக்கூடிய ப்ராடக்ட். பல கண்ட்ரியில் பிளாஸ்டிக்ஸுக்கெல்லாம் வந்து தடை விதிச்சுக்கிட்டு இருக்காங்க, பலது அப்படியே குறைச்சிக்கிட்டே வராங்க. அப்போ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் வெளிநாடுகளில் இன் ஃபியூச்சரில் அதிகமாக இருக்கும். நம்ம நாட்டிலையுமே இதுக்கான தேவை இருக்குது. பேக்கசி ப்ராடக்ட்ஸுக்கான தேவைகள் பல ஹோட்டல்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி தேவைகள் வந்து பல நாடுகளில் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேக்கசி ப்ராடக்ட்ஸில் வந்து நமக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இது அதிகமாக வாங்குறது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அதிகமாக வாங்குறாங்க. யூஎஸ்ஏ, யூகே, அப்புறம் இந்த மாதிரி நாடுகள்லாம் அதிகமாக வாங்குறாங்க. யூஎஸ்ஏ, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், யுஏஇ, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, நெதர்லாந்து, இந்த மாதிரி நாடுகள் அதிகமாக வாங்குறாங்க. இன்னும் பல நாடுகள் இருக்கு. நீங்க வந்து பேக்கசி எக்ஸ்போர்ட் டேட்டான்னு சொல்லி கூகுள் அடிச்சிங்கன்னா சில கண்ட்ரிஸ் காட்டும், இந்தந்த நாடுகளில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காட்டும். நீங்க எக்ஸாக்ட் கஸ்டம்ஸ் டேட்டா எடுத்துட்டீங்கன்னா யார் வாங்குறாங்க முதற்கொண்டு நீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். கஸ்டம்ஸ் டேட்டா நீங்க அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுடைய இந்த பேக்கசி ப்ராடக்ட்ஸுக்கு யார் எக்ஸ்போர்ட் பண்றா, என்ன ரேட்டுக்கெல்லாம் அனுப்புறாங்க, எவ்வளவு குவான்டிட்டி போகுது, எந்தெந்த நாடுகள் வாங்குறாங்க, எந்த போர்ட்ல போய் இறங்குறாங்க, வாங்குறவங்களுடைய கம்பெனி பேர் என்ன, ஸோ இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நாடுகளை நீங்கள் குறி வைக்கும் போது நீங்கள் மெயினாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது குவாலிட்டி. இப்போ யூஎஸ்ஏ, யூகே இதெல்லாம் நம்ம அனுப்புறதுக்கு நம்ம ரெடியாக இருந்தால் கூட அவங்க அதிகமான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் பார்ப்பாங்க. ஏன்னா இது கொஞ்சம் அது ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எல்லாமே ஃபுட்டு கான்டாக்ட் பண்ணக்கூடிய பாக்ஸஸ், உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், வேறு என்ன ஒரு ஃபுட்டு ரிலேட்டடாக இருக்கிறதுனால நமக்கு இதில் வந்து பல நாடுகள் வந்து இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை கொஞ்சம் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க. அப்படி என்ன குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா, இந்த பேக்கசி ப்ராடக்ட்ஸு பார்க்க நீட்டாக இருக்கணும், குவாலிட்டியாக சுத்தமாக க்ளீனாக இருக்கணும். ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். நம்ம மோல்டிங் பண்ணும்போது அது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். ஸ்மெல் வரக்கூடாது. மிக முக்கியமாக கலரிங் கரெக்டாக இருக்கணும். கலர் எல்லாமே யூனிஃபார்ம் சைஸஸாக இருக்கணும். ஃபுட் கிரேட் கண்டெய்னராக இருக்கணும். அதாவது ஃபுட் கிரேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். நம்ம ஏதாவது கண்டாமினேட் ஆகிடக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது நம்ம தயார் பண்ணும்போதேவும். ஸோ அதனால் ஃபுட்டு ரிலேட்டடாக ஃபுட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதாவது ஃபுட் கிரேட் வாங்கியிருக்கணும். ஃபுட் கிரேட் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து சில இதில் வந்து குவாலிட்டி சர்டிஃபிகேட், லேப் சர்டிஃபிகேட், டெஸ்ட் ரிப்போர்ட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. பல நாடுகளை பொறுத்து தான் இருக்குது. எல்லா நாடுகளையும் எல்லாமே கேட்கறது இல்லை. பெரும்பாலும் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது ரொம்ப பார்க்கணும். ஒரு லீக் ஆகக்கூடாது, ஹோல்ஸோ லீக்கேஜோ. அப்புறம் வந்து ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியம். பேக்கசி ப்ராடக்ட் நம்ம வந்து பவுல்ஸ் தயார் பண்ணுறோம், ஃபுட் கண்டெய்னர் தயார் பண்ணுறோம்னா அதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக என்ன உணவுப் பொருட்களை கொண்டு போகிறோம்னா ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் வந்து ஏர் கார்கோ மூலமாக அனுப்பலாம், சி கார்கோ அனுப்பலாம். சின்ன குவான்டிட்டி ஒரு 5000 பீஸ் 10,000 பீஸ் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் ஏர் கார்கோ சூஸ் பண்ணுங்கள். இல்லை அதிகமான பீசஸ் போகுதுன்னா சி கார்கோ ஷிப்பில் நீங்கள் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் மிக முக்கியமாக அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது பேக்கேஜிங்கை பொறுத்தளவில் 50 பீஸ் உள்ளதை அனுப்பலாம், 100 பீசஸ் உள்ளதை அனுப்பலாம். காட்டன் பாக்ஸில் போட்டு ஃபுட் கண்டெய்னர், அதாவது ஃபுட் கிரேடு லேயர் போட்டு பால் பேக்கிங்கில் பேக் பண்ணணும். அப்புறம் மாய்ஸ்சர் ப்ரூஃப் கட்டாயமாக, அதாவது வந்து ஈரப்பதம் உள்ளே ஏறிடக்கூடாது. ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் அவசியம். ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். ஈரப்பதம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஃபங்கஸ் வந்துடும். ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ ஈரப்பதம் கண்ட்ரோல், அதாவது மாய்ஸ்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் வச்சுருக்கணும். அப்புறம் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கக்கூடாது. வாட்டர் எந்த வகையிலுமே வாட்டர் வந்து கண்டென்ட் உள்ளே இருந்துடக்கூடாது. வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பேக்கிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கவனமாக இது குவாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். தயார் பண்ணக்கூடிய இடத்தையும் ஹைஜீனிக்காக இருக்கணும். தயார் பண்ணக்கூடிய இடம் ஹைஜீனிக்காக இருந்தால் தான் ப்ராடக்ட் ஹைஜீனிக்காகவும் குவாலிட்டியாகவும் சுத்தமாகவும் கிடைக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட், ஒரு வேஸ்டேஜிலிருந்து பல நாடுகளுக்கு ஒரு பொருளை தயார் பண்ணி நம்ம அனுப்ப முடியுது அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ கரும்பு சக்கை தான் நம்ம பல இடங்களில் நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து குறைந்த ரேட்டுக்கோ இல்லை சில பேர் ஃப்ரீயாக கூட கொடுக்குறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் குறைஞ்ச ரேட்டுக்கு கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு அதை தயார் பண்ணக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு, மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம தயார் பண்ணால் போதாது. நம்ம எந்த அளவுக்கு தயார் பண்ணுறதுலாம் ரெடியாக இருக்கேன் சார். தயார் பண்ணுறது யார் வேணாலும் தயார் பண்ணிடுவாங்க. பொருளை விற்கணும். பொருளை விற்கிறது தான் நம்ம ஒரு பிஸ்னஸோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். விற்கணும் அப்படின்னா மார்க்கெட்டிங்காக தான் நீங்கள் நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் வாங்குறாங்கன்னு ஓடி பார்க்க கூடாது.
விற்கணும் அப்படின்னா ஓடி ஓடி போய் விற்கிறது இல்லை பிஸ்னஸ், அதுக்கு பேர் சேல்ஸ். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா விற்கக்கூடாது. நம்ம எப்படி நம்ம விஷயத்தை நம்ம கொண்டு போய் நம்ம வெளிநாடுகள்லையோ உள்நாட்டிலேயோ அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்கள எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்கங்கிறத தெரிஞ்சு அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுடைய மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸை பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் எனக்கு வேணும், எனக்கு இவ்வளோ பீசஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் நல்லபடியாக வச்சு விற்க முடியும். நல்ல ப்ராஃபிட் உள்ள ப்ராடக்ட் ஃபுட் கண்டெய்னருக்குலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நமக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா வேஸ்டேஜே நமக்கு வந்து மூலப்பொருள் ரேட்டே கம்மி தான். அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள். எப்படியாவது விற்கணும் அப்படின்ற நோக்கத்தில் போகாதீங்க. இப்படித்தான் விற்கணும், இப்படித்தான் என்னோட ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண போகிறேன், இப்படித்தான் நான் விற்க போகிறேன், இந்த கண்ட்ரியில் நான் சேல்ஸ் பண்ண போகிறேன், இந்த கண்ட்ரியில் நான் வந்து என்னுடைய பொருளை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேங்கிறத பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எளிதில் ஜெயிக்க முடியும். ஸோ பேகேஜி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நன்றி.